அதுதான் உண்மை சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. கால் நேர்த்தி. ஆமா உண்மைதான். இங்கிட்டு வாயா, இங்கிட்டு வச்சுட்டு வந்து குடியா. நான் ஓடையே வச்சிடறேன். ஆடு தொடக்கூடாது. நீங்களே எந்திரிக்கணும். இங்கிட்டு இங்கிட்டு வா, இப்படி வா. ஓடு. இப்படி ஐயா சுத்தி வாங்க, சித்திர சுத்தி வாங்க. ஈரோட ஆட்டம் முடிச்சிரும். நீ அங்கிட்டு ஈரோடு போய் வாங்கிட்டு வரியா? நீங்கிட்டே வாங்கியா? வாங்க வாங்க போயிட்டு வா. வாங்க வாங்க ஓட. தார் ரோட்ல ஓடி பார்க்கலாம் எவ்வளவு தூரம் ஓடுவோம். அங்கிட்டு போயா நீ போயா அங்கிட்டு ஒருத்தடி போயா. எப்படி இருக்குது? அப்படி சுத்திட்டோமா? என்ன துணுன்னு இருக்குது? ஒரு அளவுக்கு ஓட விட்டா இப்ப ஏந்திரி. எந்திரிங்க. ஆமா எந்திரிங்க. எப்படி சூப்பரா இருக்குதா? கூப்பிடுவாங்க. இந்த காட்டியா என்ன? யாரு நானு? அது யாரு? கருப்பணசாமி. சத்தமா சொல்லுங்க. கருப்பணசாமி. என்ன சத்தமா? கருப்பணசாமி. 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 கடையா இல்லையா? இருக்கு. நாங்க போய் கேட்டு வாங்கிட்டாங்க. ஆஸ்பத்திரி ஆபரேஷனுக்கு எவ்வளவு கேட்டாங்க? அது 50-60 ஆகிட்டாங்க. மாமிச விட்டுரு, கறி சாப்பிட்றத விட்டுரு. நான் இதுலயே குணப்படுத்தி கொடுத்துறேன். கருப்பசாமி, நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் துணையா வந்து நிற்பேன். காலை நல்லா உதறு. கேமராக்காரர் அடிச்சு கூடாது. நீ எப்படி நீ இவரையும் தள்ளி கூடாத. நீ ஒண்ணு பாக்காது. எனக்கு நல்லா நடக்க முடியுது, இதுக்கு மேல யாரு சப்போர்ட்டும் தேவையில்லைன்ட்டு யாரையும் இனிமேட்டு பாக்காது. என்ன ஆபரேஷனு? நான் அப்படின்னு கூப்பிடுறேன். இப்போ சாமி காலத்துல
ஓம்பலூரா? தொட்டு கும்பிடு. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. நீங்களும் உண்டு. நீ ஓம்பலூரா? தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடு. அங்க 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 முன்னாடி தொட்டு கும்பிடுங்க. படி. அங்க வந்து 3 பேரும் ஓம்பலூரா? விளக்கத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் ஆயில் தொழில் செய்யணும். அவங்க நிக்கலாம், மிச்சாலு போலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளங்க எத்தனையோ கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ படிவடியாக குறைஞ்சிட்டு இருக்குது. அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதுக்கு மேலே முன்னேற்றம். எந்த கரும்பு வினையாக இருந்தாலும் நான் தீர்த்துட்டு இருக்கிறேன். கஷ்ட நஷ்டத்தையும் போய்கிட்டு இருக்கிறேன். மன நிம்மதியும் இன்னைக்கு உள்ளுக்குள்ள ஒரு மன நிம்மதியும் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பேசாதவங்க கூட பேசுற அளவுக்கு இப்போ நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கட்டுமனையிலையும் இன்னைக்கு மகன் மருமக அப்படின்னு பார்த்தாலும் மனு சங்கட்டம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அதை சரி பண்ணிடுறேன். ஆடி மாசத்துக்குள்ள நல்லா ஒன்றுபடுத்தி வச்சிடறேன். 10 ரூபா குடுக்கல் வாங்கலையும் சரி பண்ணிடுறேன். கஷ்ட நஷ்டம் கருமணியாக இருந்தாலும் தீர்த்துறேன். கடனை காய்ச்சி இருந்தாலும் நான் கட்டி முடிச்சிடறேன். குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாலை வர கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாத்திட்டு ஆடி மாசம் பால் கூட எடுத்துறியா? சத்தியமண்ணு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். கஷ்ட நஷ்டம் எந்த கருமணியாக இருந்தாலும் நான் தீர்த்து தெளி பண்ணிடுறேன். இது சத்தியம். விளக்கம் ஏற்காடு. ஏற்காடுப்பா. ஏற்காடுப்பா. விளக்கத்தை சொல்லியா? கிச்சிப்பாளையம். கிச்சிப்பாளையம். கருப்பா என்னை அழைப்பியா அழைக்க மாட்டியா, அழைப்பையா அழைக்க மாட்டியா அப்படின்னு கண்ணீர் கலங்கிட்டு நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். தொட்டு கும்பிடியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் காதல் திருமணம் வருது. யாரு? என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். தம்பி பொண்ணே பாக்குறான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்றான். காதல் திருமணம் வருதாப்பா? யாருப்பா? உன் கட்டுமனையில. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். குலதெய்வம் என் தங்க அங்காள அம்மா. அதனால கருப்பசாமி இன்னைக்கு எந்த காரியமும் நடக்கல. இதை நினைச்சு நினைச்சு எனக்கு உடல்நல பாதிப்பாயிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் எங்க போறேன் எங்க வர்றேன்னு எனக்கும் தெரியல. எத்தனையோ சண்டை சச்சுருவும் வருது. இன்னைக்கு இல்லறத்துலயும் எல்லாம் பல தொந்தரவு. இன்னைக்கு சைவ கோளாறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு மனசுல நிம்மதியே இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சுருவும் வந்துட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அந்த குறைய தீர்த்துரு, என் குடும்பத்தையும் ஒன்று பண்ணி வச்சிரு அப்படின்னு நினைக்கிறேன். தொட்டு கும்பிடு. யாரு கொத்துனார்? யாரு கொத்துனாரு? யாரு இல்லை வருது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் திருமண வாழ்க்கை ஒரு பொண்ணோட பழக்கம் ஒண்ணு இருக்குது. உன் கட்டுமனையிலேயே தான் வருது. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த பாலகனும் இன்னைக்கு மங்களத்துக்கு கொஞ்சம் தடைப்பட்டு போயிட்டு இருக்கணும். அதையும் ஒத்துக்க வச்சிடலாமா? ஒத்துக்க வச்சுட்டா என்ன பண்ணுவேன்? சரி, நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அந்த பொண்ணு சாமி விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் மனசுல ஒரு பொண்ணை நினைச்சிருக்கிற. அப்படியே நீ நடக்கணுங்கிற. அவங்க மனசுல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே, கை நிறைய சம்பாதிக்கணும், ஒரு வீடு ஒண்ணு வாங்கணும். இன்னைக்கு பார்த்தாலும் 2-3 வீடு மனம் மாத்திருக்கணும். நாம கல்யாணம் பண்ணி நாமளும் அந்த மாதிரி இருக்க கூடாது. 10 ரூபா வருமானம் சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்களே. உன் கணக்கு செல்லுபடி ஆகாது.
ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் அந்த பாலகனுக்கு 28 29 வயசு. கரெக்ட் சாமி. எத்தனை வயசு? 8 தான் சாமி. 28. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அவன் பல கோரிக்கையில் இருக்கிறான். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கம்ப்யூட்டர் தொழிலும் வருதா? கம்ப்யூட்டர் தொழில்னா பொரியலுக்கு தான் சாமி போகிறான். தொழில் கம்ப்யூட்டர் வருது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அவனும் இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை, 7 சனியும் நடந்துட்டு இருக்குது. அதனால கருப்புசாமி இன்னைக்கு அவ சொல்லு ஒரு பொண்ணால கெட்ட சொல்லு வந்திருக்கணும், டேஷனும் ஏறிக்கணும். தெரியல, எங்களுக்கு தெரியல இந்த சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் மங்களத்துக்கு கூட வச்சிடுறேன், இல்லை சொல்ல வச்சிடுறேன், இப்படி நான் மனசில் நினச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்ல வச்சிடுறேன், குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வச்சிடுறேன். கிடைக்குமா சாமி? இல்லை நீ ரிஸ்க் எடுக்காத, அவனே அழைச்சிட்டு வருவான். அப்போ இது வேணாம் பார்க்குற வேணாம். கொஞ்சம் பொறுமையா இரு. நீ பார்த்தீங்கன்னா இந்த காதலை விட்டு இந்த காதலை வாங்கி இதில் விட்டுருவோம். அப்படிதான் சாமி பண்ணுறோம். ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் விரட்டிடுறேன், நீ விட்டுரு. இன்னொரு 3 மாதம் கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்குன்னு ஒரு விளக்கம் வரும். வர்றப்ப நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அமைச்சு கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுற? எத்தனை சிப்பு அரிசி? என்னால் முடிஞ்சதை வாங்கி தரேன் சாமி. எனக்கு 9 சிப்பு அரிசி வேணும். கல்யாணம் ரெடி ஆகி கணவன் மணியை கூட்டிட்டு இங்கே வர்றப்ப எனக்கு ஒரு மாலை 9 சிப்பு அரிசி வாங்கி தந்துடுறியா? சத்தியம் பண்ண. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். மார்கழி மாசத்துக்குள்ள அமைச்சிடுறேன். கடனையும் ஒரு அளவு குறைச்சி கொடுத்துட்றேன். ரொம்ப இதாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதை பார்த்தாலும் கவலை, பல கவலைகள் இருக்குது. அந்த கவலையை நான் போய்க்கிறேன். கஷ்ட நஷ்டம் தீர்த்து பித்துரை பண்ணி மாலை வர கருப்புசாமி உத்தரவிட்டு காப்பாற்றுறேன். இது சத்தியம். என்ன ஒரு தாயே, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு பிரிவினை ஏற்படுத்தியிருக்கணும், கணவன் மனைக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நீ யாரை நம்பினாலும் மோசம். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குடுக்கல் வாங்கலும் சரி, நீ தேவையில்லாத ஜாமீன் நின்று இருக்கிறிய. இன்னைக்கு நீ நடுத்தருவில் நிற்கிறிய, யாரும் ஆதரவும் இல்லையே. இன்னைக்கு தேவையில்லாத பட்டம் கட்டி வச்சிருக்கிறாங்களா உன் மேல? பட்டத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டத்துக்கு என்ன ஆகுறது? அதனால கருப்புசாமி இன்னைக்கு மக்க அப்படின்னு பார்த்தாலும் மக்களும் திரும்பி பார்க்கல. 10 ரூபா கையில் இருந்தால் வருது, இல்லைன்னா போய்கிட்டே இருக்குது. யாருன்னு கேட்டால் கூட கூட்டிகிட்டு போனால் கூட எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மானு தான் சொல்கிறாங்க, பெத்த தாயின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி திருமண வாழ்க்கைனால 2 திருமண வாழ்க்கை வருது. எத்தனை? 2 திருமண வாழ்க்கை. போய் தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பம், இன்னைக்கு என் சொத்து பத்தும் இன்னைக்கு கையிலேயே நிற்கல. இன்னைக்கு எல்லாம் பிரிவினைகள் இருக்குது. அதனால குடுக்கல் வாங்கலும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை மீட்டு கொடுத்துட்றேன், குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வச்சிடுறேன். இன்னைக்கு யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை? அதான் என்ன ஆண் வருஷம் வெளியேற்றலாமா? ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒன்று இருக்கணுமா? போய் தொட்டு கும்பிடு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண் வருஷம் வெளியேற்றிட்டா எனக்கு என்ன பண்ற? விளக்கத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி அங்க இருக்கிற அனாதை ஆசிரமம் இருக்குதா? 50 குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் அன்னதான சாப்பாடு போடுறியா? சத்தியம் ஒண்ணு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண் வாரிசா வெளியேற்றுறேன். இது சத்தியம். ஆனா என் குழந்தைங்களை ஏமாற்றக்கூடாது. என் குழந்தைங்களுக்கு அது ஒரு நேரம் கூட சோறு இல்லாத தத்தளிச்சிட்டு இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு ஆண் வாரிசு பிறந்து 15 நாள்ல நீ போய் 50 குழந்தைங்களுக்கு அந்த ஹாஸ்டலில் ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு சோறு போட்டுருக்கு.
கையில் இப்பதான் சாமி 2 வருஷமா தெரிஞ்சிச்சு, அதுவும் கேவலமா நினைக்கிறேன். யார் கேவலம் நினைச்சா அது உன்னுடைய தலை விதி. ஆ? இது மாறாத சாமி. அது அவ்வளவுதான் தாய, ஒன்றும் பண்ண முடியாது தாய. தலை விதி, எழுதுன எழுத்து அப்படி. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை மாற்ற முடியாது. அது யாரோ சில பேர் சொம்பு கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இப்பதான் சாமி ஒரு 2 வருஷமா. அது எந்த ஒரு பாதிப்பும் வராது தாய. இது தொத்து நோய் இல்லை. இது உன் முப்பாட்டனுக்கு இருந்தது. ஆண்டி முத்து யாரு வைத்தியர் வேலை செய்யறது? குடும்பத்துல பெரிய பாடம் வைத்தியம் பண்றாங்க. வைத்தியம் பண்ண அவங்களுக்கு இருந்தது உனக்கு வந்திருக்குது. ஆனால கருப்பசாமி இது எதையும் பண்ண முடியாது தாய. இது ஒன்றும் பண்ண முடியாது. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கண் பார்வை, உன் கட்டுமனையிலையும் கண் பார்வை, உணவும் சரியில்லை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் உணவுலையும் ஒரு பொருள் கலந்து சாப்பிட்டேன். விலகத்தை சொல்லியா? சரி. நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல ஒரு அட்டையசம் இருந்திருக்குது. இப்பதான் 4 வருஷத்துக்கு முன்ன அதை சாப்பிட்டது. இப்ப அதை சோதனை காட்டிட்டு. அதனால இது முப்பாட்டங்காலத்திலையும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு குறைபாடு, விட்ட குறை தொட்ட குறை, தலைக்கட்டா இது வந்துட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி இது எதுவும் மாற்றம் பண்ண முடியாது. அதனால கருப்பசாமி உன் கோரிக்கை நிறைவேற்றிடுறேன். உனக்கு மன தைரியத்தை கொடுத்துட்றேன். யாரு இதை நினைச்சிட்டு போறாங்க, இந்த கருப்பை நான் உனக்கு துணையா இருக்கிறேன், எந்த ஒரு பாதிப்பும் வராது. உன்னை எல்லாம் கூப்பிட்டு நான் இடத்துல உட்காந்து பேசுற அளவுக்கு நான் வலியுறுத்து உனக்கு பேரும் புகழும் இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு அமைச்சு தந்துடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனைக்கும் ஒரு காலச்சக்கரம் உன்னை அமைச்சு கொடுத்துட்றேன். அது விலகத்துக்கு கேட்டுக்கோ. எந்த ஒரு பாதிப்பும் வராது. உட்டாறு உறவினர் எந்த கருமவினையாக இருந்தாலும் அதை போக்கி 4 பேரும் உன் கட்டுமனையில் உன் சொல்லு கேட்குற அளவுக்கு வழிவகுத்து நான் காப்பாற்றி வழிவகுத்துறேன். எங்க உத்தரவு வந்திருக்கணுமே. மலைசாமி கூப்பிட்டுருந்தாருங்க, பேசி பார்ப்போம். அங்க இப்ப எனக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. 15 வருஷம். இப்ப அழைப்பு வரணுமே. எனக்கு சந்தோஷமா இருக்குது. அங்க செஞ்சாலும் சரி, இங்க செஞ்சாலும் சரி. சில பேர் சில இடம் சில எதை நினைக்கிறாங்க, அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன். நீங்க நினைக்கலாம் என்னடா இவரு குறி சொல்றாரு எப்படி என்ன தெரியலன்னு சில நாளா மனசுல கொஞ்சம் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. அது உண்மையா பொய்யா தெரியல, ஆனா தெய்வம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. இருந்தாலும் அவன் என்னை உருகி அங்க இருந்து இங்க அழைச்சி, அதனால இங்கிட்ட இருப்பேன், நான் அங்கிட்ட இருப்பேன். அதனால கருப்பசாமி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் என் பாலகனுக்கும் குறுக்கி நிற்கவும் வாய்ப்பு வருது. யாருக்கு? கார் மேல 2-3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது. முடிஞ்ச உடனே அவருடைய நினைப்பு திருச்சி போற மாதிரி இருக்குது. ஆனா இங்க வருவோம், இங்கதான் இருப்பேன், மத்தியசமா இருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் எத்தனையோ குறைபாடா இருந்தாலும் அவங்க குறைய நான் தீர்ப்பையன். இவனும் முட்டவன் இல்லை, கெட்டவன் இல்லை, இதுக்கும் ஆசைப்படுறவன் இல்லை. அதனால எனக்கு இந்த இடமும் பிடிச்சிருக்குது. அதனால மனம் நினைந்து இந்த இடத்துல நானும் உக்காந்துட்டேன். அதனால என்னை நாடி வந்த மக்களுக்கு மழை போல கஷ்டம் இருந்தாலும் பனி போல தீர்த்து தித்திலி பண்ணிடுறேன். கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் போய்க்கிறேன். எந்த கருமமணியா இருந்தாலும் இங்கிட்ட வந்து மண்ணை மேய்ச்சிட்டு போனாங்களா அவங்க கருமமணியை நான் தீர்த்துறியா. நான் அழைக்கிறேன் ஐயா, நான் அழைக்கிறேன். மின்னாம்பள்ளி மின்னாம்பள்ளி வராங்க சாமி. மின்னாம்பள்ளி எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க.
எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. மின்னாம்பல எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. போன் இல்லைங்க, போன் இல்லை. கும்பிட்டு போய் நெல். ஆண் வாரிசு பிறந்ததா? தொட்டு கும்பிடு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னோட தொழில் வரைஞ்சேன். கருப்பசாமி இங்கிட்டு வந்துட்டு போனா எனக்கு தொழில் பரவாயில்ல, நினைச்ச காரியமும் நீ நிறைவேற்றி கொடுக்குற, வருமானமும் இல்லைங்காத எனக்கு படி அளக்கிற அப்படின்னு நினைக்கிற. தொட்டு முடியாது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு அழைக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது. 10 ரூபா வருமானத்தையும் வலுவத்துட்டு இருக்கிறேன். எந்த கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் போய்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கணவன் மணி அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஒத்துமை அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றுபடுத்தி வச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் 10 ரூபா கையில் இருப்பு வச்சிருக்கிற அளவுக்கு வலியுறுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மாசத்துல அமாவாசை அப்படிங்கிறப்ப இந்த மாசத்துல இங்கிட்ட 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு வந்துட்டு போகும். என்ன மறந்தீங்கன்னா நான் ஒன்றை மறந்துடுவேன். இன்னைக்கு புத்திர பாக்கியமே இல்லை, ஆண் வாரிசே இல்லை அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்தீங்க. போடா நான் உனக்கு ஆண் வாரிசா வலியுறுத்தி தரேன்னு. என்ன எங்க அவன் இன்னைக்கு ஆண் வாரிசா நான் வலியுறுத்திட்டேன். துத்திரி பண்ணி மாளிகை பாரு கருப்பசாமி காப்பாற்ற. நாமக்கல்ப்பா ஆமா வந்து தொட்டு கும்பிட்டு போய் நெல். சாமியை போயிட்டு வாங்க. என்னையா நாமக்கல்ல விளக்கத்தை சொல்லியா? சரி, அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ கட்டுமனையில கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வரணும், கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க. யாரு? நாமக்கல் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நான் கூப்பிடுறேன். பெரம்பலூர் 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 வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கணுமே. என்ன வந்துச்சு? உன்னையா? யாருக்கும் நான் ஈடு ஓடல, நான் என் கருப்பையாவை பார்க்க தான் போனேன்னு சொல்ல வேண்டியது தானே. அவங்க போட்டு வந்துருக்காங்க. யார் எதை ஈடு போட்டாலும் இந்த கருப்பை உனக்கு துணையா இருக்கிறியா? அதான் சொல்றேன், உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் வராது. எது உயிர் சேதம் ஆயிருமா என்ன ஆகுமா தெரியலன்னு மனசுல ஒரு பயத்துல நீ இருக்கிற. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் வராத. அதுதான் சொல்றியா? இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லையா? கிரக சூழ்நிலை சரியில்லாத இருக்குது. அந்த கிரக சூழ்நிலை சரியில்லைனாலும் இன்னைக்கு அன்னத்துக்கு உடைக்கு பிரச்சனை இல்லாத அவ சொல்ல அவர சூழ்நிலை. அதனால அந்த அவ சொல்ல எதா இருந்தாலும் நான் போக்கிடுறேன். உன் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத காப்பாத்துறேன். அதுதான் ஏழரை சனி நடக்குதுயா. நீ என்ன ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாலும் இன்னைக்கு அது முடியாது. இன்னும் 2 மாசம் பொறுமையாது. கட்டத்தை மாற்றி அமைச்சிடுறேன். நல்லபடியாக அந்த குழந்தைங்களுக்கு கல்வி அமைச்சு கொடுத்துட்றேன்.
நல்ல பேரும் புகழும் ஸ்கூல்ல 4வது இடமா வர அளவுக்கு நான் வலியுறுத்தேன். விளக்கத்தை சொல்லியா? சரி, அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்கலாமா உனக்கு? வருமானத்தை வலுவத்தரையா நல்லபடியா உனக்குன்னு ஒரு பேர் இருக்கிற அளவுக்கு, ஒரு கஞ்சா கூட குடிக்கிற அளவுக்கு உன்னை நம்பி வந்த குழந்தைங்களுக்கும் அந்த பாவத்தை நீ ஏத்துக்க வேண்டாம். அதுங்களுக்கும் நல்லபடியா அமைச்சு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தாலும் 7.5 சனி. கொஞ்சம் மரவா இருக்கணும், தூங்கி எழுந்திரிச்சு ஒட்டுக்கா முழிக்க கூடாது. உன் மக்களோடு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மரவு போட்டுக்கும், தூங்கி எழுந்திரிச்சு முகத்தை பார்க்க கூடாது. நீ நடுப்புற இருக்கிற உன் குழந்தைங்க உன் முகத்துல முடிக்க கூடாது. நீ எங்கேயும் போவாத. ஒரு தடுப்பு சவறு போடு, இல்ல ஒரு துணி கட்டி விட்டுரு. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நீதான் குளிக்க வைக்கிற, தூங்கி எழுந்திரிச்சு முகம் பார்க்க கூடாது. இன்னைக்கு அதுங்க நேரத்தில் தான் இந்த பிரிவினை. என்னோட தான் நானும் இது பார்த்து பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருக்குது. அதுக்கு தான் நான் தெரியாமல் கழிச்சிருக்கேன். நான் ஏன்னா தனியாக முன்னாடி செய்கிறேன், எனக்கு வேலை வருமானத்தை வரைக்கும் கொடுக்குறேன். நான் வருமானத்தை வலியுறுத்துறேன், உன் கஷ்ட நஷ்டம் தீர்த்துறேன். தித்துளை பண்ணி நான் மாளிகை பாரு கருப்புசாமி உத்தரவிட்டு நான் காப்பாத்துறேன். நீங்கள் எங்கே போனாலும் தடுங்க வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. இந்தா 11 ரூபா உனக்கு தரேன், இதை வச்சு நீ வலியுறுத்துக்கோ. தொழில் செய்யணும்னா வேலைக்கு வரணும். இது என்ன தொழில்னா என்ன, வேலைன்னா என்ன? வேலை அடுத்தவங்களுக்கு வேலைக்கு ரெண்டும் ஒன்று தாங்க. வீட்டுல போட்டோ கிட்ட வச்சு நீ வெளியில போ, சரிங்க, வெளியில போ. கருப்புசாமி உத்தரவிட்டு நான் காப்பாத்துறேன், நல்ல வருமானத்தை வலியுறுத்துறேன். கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் போய்க்கிறேன். இன்னைக்கு பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடல் நல்லா பாதிப்பாயிட்டு இருக்கும், அதையும் நான் சரி பண்ணிடுறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாளிகை பாரு கருப்புசாமி காப்பாற்றுறேன். போயிட்டு வா. என்ன ஒரு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனையிலையும் பல கஷ்ட சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, வேண்டாம் வேண்டாங்கிற மனைவி கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஆனா கருப்பசாமி நான் யாருக்கிட்ட போய் அழுகுறதுன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலயும் சொன்னேன், எனக்குன்னு நீதி நேர்மைன்னு கிடைக்கல. ஆனா கருப்பசாமி உங்ககிட்ட வந்து என் கோரிக்கையை முறையிடுறேன். நீதான் எனக்கு தாய்க்கு தாயாவோ தகப்பனுக்கு தகப்பனாவோ இருந்து எனக்கு நல்வழியை காட்டி வழிவகுத்து கொடுத்து என் குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வைக்கணும். கட்டுறதை கட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு எனக்கு பொண்டாட்டி பிடிக்கல, எனக்கு சரியில்லை. கண்டவ கூட பேசிக்கிட்டு அதை கண்டுபிடிச்சு சொன்னாலும் நான் அப்படிதான் போவேன், என்னை யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு என்னடமோ பேசுறேன் சாமி அப்படின்னு நினைச்சு நீங்க இதுக்கு துணையா இருக்க சாமி. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம மன உடைச்சல்ல இருக்கிற. அதனால கருப்புசாமி என் குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வைக்கணும். எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நீ தான் எனக்கு தகப்பம் இல்லை, நீ தான் எனக்கு தகப்பன், நீ தான் எனக்குன்னு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிற. தொட்டு கும்பிடு. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நான் ஒன்றுபடுத்தி வச்சிடறேன். சாமி அந்த மாதிரி தவறான இதுல இருக்கா சாமி. ஊருக்குள்ளேயே ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, போன்லயே அதே தொழிலா வச்சிட்டு இருக்கு சாமி. விளக்கத்தை சொல்லியா? இதே பாருங்க சாமி, எத்தனை சாமி எனக்கு 6 தொடையில சாமி. சரி, மாமியார் இது குழந்தை சாமி, அது தாய் பெரிய சாமி. முடக்க அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு நான் ஒன்றுபடுத்துறேன். எனக்கு 5 மாசம் அவகாசம் கொடு, நான் சரி பண்ணிடுறேன். கூப்பிட்டு அவங்க இடத்துல உட்கார வச்சுக்கிறாங்க சாமி. எங்க உட்கார வச்சாலும் இந்த கருப்பனை மீறி ஏதோ அவங்க சேர்ந்தா நல்லா இருக்க மாட்டேன். பொண்டாட்டி கூட ஊரு கட்டில பிள்ளைங்க பொண்டாட்டி பாக்குறதுக்கு இதுல சாமி. அங்க போய் படுத்துட்டு இருக்கு சாமி. அந்த தாய் ஒரு நல்ல தாயை நடந்துக்குதா சாமி. அதெல்லாம் கேட்டாலும் ஒரு தவறு வந்துருக்கு. அதனால அவனுக்கு புத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு 5 மாசம் ஒன்றுபடுத்திடுறேன். ஒன்றுபடுத்திட்டா எனக்கு என்ன பண்ற? நீ என்ன சொல்றீங்க அது பண்றது. நான் எதை வேணாலும் சொல்லுவேன், உன் சக்திக்கு உண்டானது என்ன பண்ணுவேன். எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லு சாமி. எனக்கு 6 தலை சாமி. யாரு சாமி? தாயோ எங்க அம்மாவுக்கு 6 கட்டிட்டாங்க சாமி. நான் இங்க வரேன், எனக்கு 6 சாமி இருக்கிறாங்க. அது இல்லைன்னா கூட எனக்கு வழியே இல்லை சாமி. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நீ சொல்ற சொன்ன
சொன்னா நீ போய் சண்டை வாங்க நினைக்கிறேன். ஆனா அவங்களே இதுக்கு ஒரு காரணம் தான் சாமி. அது உனக்கு எனக்கு தெரியும் சாமி. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க சாமி. இப்படியே வாழ முடியாம பண்றாங்க. அவனை தண்டனை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? நான் அவனை திருத்திடுறேன், அவங்களே திருத்திடுறேன், எந்த ஒரு பாதிப்பும் வராது. கஷ்ட நஷ்டம் என் பேச்சு கேட்கணும் சாமி. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாது. நாங்க நல்லா இருக்கு, எங்களை கேவலமா நினைக்க கூடாது. என்ன துரத்துல அப்பையில இப்ப வரையில யாரும் பொறுத்தாத அளவுக்கு ஒளிவுத்துறேன். அந்த இடத்துல நல்லபடியா ஆவணி மாசுக்குள்ள குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். அங்க பல குழப்பம், பல கஷ்டத்தை கொடுத்துட்றேன். புரியுதா? பல கஷ்டத்தை கொடுத்து நம்ம ஆளுக்கு வர கருப்பசாமி கோயிலுக்கு போலான்னா வரமாட்டேங்கிற எல்லாம் சொல்லி கொடுத்து நாங்க போனவனுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா அப்படின்னு விடமா. இந்த கோயிலுக்கு வந்து இந்த மண்ணை மிதிச்சு திருநீர் எடுத்து என் புறம் செட்டு கூட உன்னை கும்பிடு சாமி. நான் கும்பிடுவேன். வந்து நீ சத்தியம் வாங்கணும் சாமி. ஆடி போய் ஆவணி மாசுக்குள்ள இந்த கருப்பை ஒன்றுபடுத்திடுறேன், கஷ்ட நஷ்டம் தீர்த்துறேன், கரும வினையை தீர்த்து அவனை புத்தியை மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லு சாமி. அதுக்கான வழி இருக்குதா நீ உனக்கே தெரியும் சாமி. அங்க என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது எல்லாரும் தெரியும். அது எதுவும் இருந்தாலும் நான் மாத்தி அமைச்சு வழிவகுத்து கொடுத்துறதாயே. என் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத. அதே மாதிரி என் மகனுக்கு எந்த இது வரக்கூடாது, எந்த வினையும் எதுவும் வரக்கூடாது சாமி. நல்லா சாப்பிட்டு ஒரு வாய் சோறு கூட எடுக்க மாட்டேங்குது சாமி. நான் அது சரி பண்ணிடுறேன். அது சாப்பிட்டாலும் பொறை 2 டைம் பொறையேறி எடுக்க. நான் வாழ்றது சாவறது எல்லாமே உன் கையில தான் சாமி இருக்குது. நான் காக்கிறதாயே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உனக்கு தாய்க்கு தாயாவோ தவப்பனுக்கு தவப்பனாவோ இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடாடி வந்த உரிமையாக உனக்கு நான் வெற்றி மணி அணிஞ்சு நான் வழிவகுத்தேன். நான் கூப்பிட்டு குரலுக்கு வரவேங்க சாமி. இப்போ என் வீட்டுல இன்னைக்கு இல்லாத மாதிரி நான் வர வைக்கிறேன், சாமி. வர வைக்கிறேன், வர வைக்கிறேன். நீ தைரியமா போ. காலு நடக்க முடியாம வலிக்குது சாமி. நான் சரி பண்ணிடுறையா, நீ போயிட்டு வாயா. டைம் இருக்கிறப்ப இங்கிட்டு வா, நான் ஒன்றுபடுத்திடுறேன். எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தீர்த்து நம்ம ஆளி வர கருப்பசாமி உத்தரவிட்டு காக்குறேன். சாமி அப்பா கருப்பா. கரூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? வாங்க சாமி. தொட்டு கரூரா, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் ஆராய்ஞ்ச. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க குடுக்கல் வாங்கலாம் தாமதாயிருச்சு. அதே மாதிரி கருப்பசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு காதல் திருமண வாழ்க்கை வருது? யாருக்கு? உன் மக்களுக்கா? தொட்டு கும்பிடு. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கேரளாவா? அவரு கரூர். இன்னைக்கு நீங்களும் இன்னைக்கு 2வது திருமண வாழ்க்கை வருது. உங்க அட்டுமணியில் யாருக்கு 2வது திருமண வாழ்க்கை வருது? 2வது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. முத கல்யாணம் பெரிய பொண்ணுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் புள்ள மனுஷன் கேட்கலை. இன்னைக்கு அது ஒரு புத்தியா செஞ்சிட்டு இருக்குது. என்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணலாமா பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. சித்திரை வைகாசிக்கு மேல அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பார்த்தாலும் 7.5 சனியே நடக்குது. இன்னைக்கு நீ எதை சொன்னாலும் மூஞ்சல் அடிச்ச மாதிரி தான் பேசும். என்னப்பா? ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லுங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமணியே ஆராய்ச்சி பார்த்தப்பா. இன்னைக்கு பார்த்தாலும் போட்டி போறாம அவனுக்கு என்னடா எப்படியே இருந்தா இன்னைக்கு எப்படியே இருக்கிறான், இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒரு நிலை படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வருது. என்ன தொழில் பண்ற? இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் வருது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த தீமை நினைச்சாலும் அதை நான் விரட்டிடுறேன். இன்னைக்கு பார்த்தாலும் அந்த குழந்தைங்களுக்கும் மனசு கொஞ்சம் அளவாயிர சூழ்நிலை. உத்தரவாதான் நான் கட்டுவேன். இல்லைன்னா
அதை நான் வெட்டி எரிஞ்சிட்டு வந்துடுவேன் அப்படிதான் சொல்லும் அந்த குழந்தை. ஏன்னா நான் கஷ்டப்பட்ட காலம், நம்ம எழுதிக்கு வருமா இல்லை வராதா? நம்ம கஷ்டப்பட்ட காலம், நம்ம தவப்பேன் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு நேரம் திங்காதையோ போட டாயர் இல்லாத கஷ்டப்பட்டு இன்னைக்கு கல்விக்கு போய் உக்காந்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு போலீஸா வந்திருக்கிறாங்க. அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, தவப்பனை தலை குமிய வைக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு அந்த தாய் நினைச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு தவப்பேன் எத்தனையோ கஷ்ட சூழ்நிலை எதா இருந்தாலும் என் அப்பா எனக்கு வாங்கி தராங்க, அவங்கள நான் தனி குமிய வைக்க மாட்டேன். என் தாயும் தவப்பனும் நான் இந்த மாதிரி காதல் திருமணம் பண்றேன், ஒத்துக்கிட்டா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாதான் உத்தரவிட்டு இருக்கு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய பேச்சு கேட்குற அளவுக்கு வழிவத்துறேன். சரி, இருந்தாலும் இன்னைக்கு அந்த குழந்தை ஏடச்சனியும் நடக்குது. இன்னைக்கு பார்த்தா கீழே வேற விழுந்துருச்சு அந்த குழந்தை, போக்குவரத்து கீழே விழுந்துருக்குது, கீழே விழுந்திருக்காங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் 18, 19 திருமணம் பண்ணி வச்சிருந்தாலும் தாரா 2 வருது. ஜோசிகாரன் சொன்னா இல்லையா, பாரு தாரா 2, இதுக்கு முன்ன பண்ணியிருந்தா தாரா 2. அதே மாதிரி கருப்பசாமி 24 விட்டு 25 ஒரு கோரிக்கையா நினைச்சிருக்குது. நான் கை நிறைய சம்பாதனையோட தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்குது. அந்த கோரிக்கை கருப்பசாமி நிறைவேற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னாட கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளையே அமைச்சு கொடுத்துறேன். சரி, அமைச்சு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? 1 லட்ச ரூபா சம்பளம் உள்ள மாப்பிள்ளைய பார்த்து கேட்குது. நம்ம எங்க போறது? கேட்கறது வந்து இப்போ சொந்தத்துல கட்டுமா இல்லை வெளியில கட்டுமா? அதான் வேணும். சொந்தத்துல வாய்ப்பு வரலை, இல்ல வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. சரி, கட்டணாலும் அந்த இடத்துல அவச்சொல்லாகும், வெளியே வந்துட வாய்ப்பு இருக்கு. சரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. சொந்தத்துல 2 மாப்பிள்ளை இருக்கு, அதான் வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு கேட்குறேன். ஏன்னா முறை பொண்ணு தான் வந்து சொந்தத்துல இல்லாம போயிடுச்சு, அது போக்கில் விட்டேன் போயிடுச்சுப்பா. அவங்க நல்லா தான் இருக்காங்க. சொந்தத்துல வாய்ப்பு வரலையா? பொண்ணு இஷ்டத்துக்கே பண்ணி வச்சு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி, ரைட், ஓகே. இன்னும் ஒரு 2 வருஷம். இப்போ என்ன வயசு? 24. இன்னும் 1 வருஷம் பொறுமையா இருக்கு. நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையா அமைச்சு கொடுத்தாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனையோ ஆலயத்துக்கு என் கட்டுப்பணிக்கும் போயிருக்கிறீங்க. போயும் இன்னைக்கு குறியும் வரல. ஆனா ஒரு இடத்துல வந்தது வந்தோம், பெரிய பிள்ளைக்கு போனே வந்துச்சு, மன திருப்தி இல்லை. ஆமா ஆமா. ஆனா கருப்பசாமி எதை இங்க சொல்றாங்க அது நியாயமா இருக்குமா இருக்காதா தெரியல. அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு இங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் செருவணி கொடுத்துட்றேன். முன்னொரு கருமவணியும் இருக்குது. சரி, இன்னைக்கு உங்க கட்டுமணிலையா இன்னைக்கு பொன் ஷாப் இருக்குது. இருக்கும் தெரியல, எனக்கு தெரியல. அதான் சொல்றேன், பொன் சாபம் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு மணிங்கிற யாரு? நான் சொல்றது சித்தப்பா பெரியப்பா கணக்கு 2 உண்டாட்டி கணக்கு வருது. எனக்கு சொந்தத்துல சொல்றீங்க? ஆமா, உன்னுடைய கட்டுமன வகையில உன்னுடைய சித்தப்பா பெரியப்பா வகையில வருது. தகப்பு வழிப்பா, தகப்பு வழியில வருது. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி 2 திருமண வாழ்க்கை. அதுல வந்து ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு குழந்தையும் வந்து மங்களி மூச்சு இன்னைக்கு மாசமா இருந்து இறந்துருக்கு. எனக்கு தான் என் தங்கச்சி தான் ஒன்று கை குழந்தையில இறந்துருச்சு. அதுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். நீ செஞ்சுட்டியா? இதுக்கு முன்னையும் சரி உன் தவப்பு வழியில வருதியா? 2-3 தலைக்கட்டு ஆகுது. எனக்கு ஒன்றும் தெரியல, இருக்கலாம். இந்த சூழ்நிலை இருக்குது. ஆனால இன்னைக்கு எல்லாம் தடைபட்டு போகுது. நல்லபடியா எனக்குன்னு ஒரு நம்பிக்கையா ஒன்று அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் சரி, உட்டார உறவினர் எந்த கர்மவனியா இருந்தாலும் நான் தெளி பண்ணிடுறேன். அந்த குழந்தையும் பேச்சு கேட்கற அளவுக்கு ஒளித்துறேன். நீ என்ன சொல்ற? உன்னோட 10 மடங்கு இருக்குது. தாய் தகப்பனுடைய உத்தரவு இல்லாத நான் எங்கேயும் அப்படின்னு தான் அது சொல்லும். உங்க இஷ்டமா இருந்தா நான் 1000 மாப்பிள்ளை பார்த்தாலும் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா ஒத்துப்பேன்.
இல்லைன்னா முடியாதுன்னு அது அங்கங்க சவால் விட்டுட்டு தான் இருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அது ஒரு நெருப்பு. ஆமா அப்படிதான் இருக்கு. யாரும் நெருங்க முடியாது. அதனால கருப்பசாமி நீ எங்கிட்டும் போய் தலையை கும்மி தேவையில்ல. சரி. நீ எங்க போனாலும் நிமிர்ந்து மீசை முறுக்கி விட்டு நிற்கிறான். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் கொஞ்சம் தடவட்டு போகுது. ஆமா கொஞ்சம் குடுக்கல் வாங்கலாம் இருக்குதே, குடுக்கல் வாங்கல இருக்கு. அதெல்லாம் தடைப்பட்டு போயிட்டு இருக்குது. எந்த தடையா இருந்தாலும் நான் தீர்த்துறேயா. தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன், வருமானத்தை கொடுத்துட்றேன். எந்த கருமவினையா இருந்தாலும் நான் தீர்த்து தெளிவாறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் பாதிப்பு கண் பார்வை, கண் பார்வை தான் சாய். அந்த ஊட்ட கட்டி போட்டு வாடகைக்கு வராம அப்படியே 3 மாசமா சும்மா கிடக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த கட்டுமனைக்கு நான் வர வச்சேன். சரி. வர வச்சுட்டு என்ன பண்ற? என்னால முடிஞ்சது செய்யறேன். நீ எனக்கு பெருசா கொடுக்காது. ஆமா என்னால முடிஞ்சது செய்யறேன். என் மக்களுக்கு அன்னதானம் போடு. சரி புரியுதா? நான் உங்ககிட்ட வர்றேன், உனக்கு பூஜை போடுறேன், எனக்கு 40,000 கொடு, 50,000 கொடு, ₹1,00,000 இல்லை. நான் உனக்கு அதை வர வச்சிடுறேன். 10 ரூபா வருமானத்தை கொடுத்துட்றேன், மன நிம்மதியை கொடுத்துட்றேன், கஷ்ட நஷ்டம் தீர்த்துறேன், கரும வினையை தீர்த்துறேன். எல்லாம் சரி பண்ணி கொடுத்தா என் மக்களுக்கு ஒரு நேரம் அன்னதானம் எனக்கு அபிஷேகத்தை பண்ணி எனக்கு கொஞ்சோண்டு மாலையை போட்டு அபிஷேகத்தை பண்ணி என் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? பண்ணிடு. உன் கஷ்ட நஷ்டம் தீர்த்துறேன். அந்த குழந்தைக்கும் நல்ல மாப்பிள்ளையா அமைச்சு கொடுத்துறேன். 25ல் நீ கொண்டு போய் பிடிச்சி கூட்டு போட்டு வச்சாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா நான் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று போலீஸு இல்லை டாக்டர். போலீஸ் வேண்டாம். நீ சொல்ற வேண்டானே நான் அமைச்சு தரேன். அதுலயும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட போலீஸா வருவான். அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்ற? என்னால முடிஞ்சது செய்யறேன். நீ என்னன்னு சொல்லியா? என்னன்னு நான் என்னன்னு சொல்லட்டேன். அன்னதானம் பண்ணிட்டேன். என் மக்களை கஷ்ட நஷ்டம் தீர்த்துறேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவச்சொல் இல்லாத வலியுறுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க பார்த்தாலும் உங்களுக்கும் ஒரு அபாசனம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்வாரிச்சு வந்தது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கருப்பசாமி குலதெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணுங்களேன். நீ தான் குலதெய்வம். நான் தான் குலதெய்வம். இல்லையே இன்னும் என் தங்கிங்க 7 பேர் இருக்கிறாங்க. சொல்றேன் 7 பேர் இருக்கிறாங்க. ஒரு அபிஷேகத்தை பண்ண போய் என் தங்கிங்களுக்கும் 7 கன்னி தேவதைகளுக்கும் அபிஷேகத்தை பண்ணி 7 பேர்த்துக்கும் மாலையை போட்டு ஒரு பட்டை கட்டி கருப்பசாமி கொல்லிமலை மேல போக முடியல. கீழே அடிவாரத்துல வந்து உன் சன்னதியில நான் கும்பிட்டு இருக்கிறியா? உன் கட்டுமனைக்கும் உன் சொப்பனத்திலையும் நான் வந்துட்டு இருக்கிறேன். உன் கட்டுமனையிலையும் நீங்க பார்த்தாலும் சைனம் அடிச்சுட்டு இருக்கு. நீயும் நீ திருப்பூரா? தொழில் அப்படின்னு பார்த்தாலும் அரிசி தொழில் பண்ண வியாபாரம் யாரு தொட்டுக்க முடியாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னோட தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி இது சரியாயிருமா ஆகாதா? நீங்க பல தொந்தரவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அதை சரி பண்ணிடுறேன். எந்த கருமையாக இருந்தாலும் போய்க்கிறேன். கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் தீர்த்து பண்ணி இந்த மாலை பாரு கருப்பசாமி உங்க அட்டுமனைக்கும் நீங்க பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இந்த சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு அச்சாரமும் அமைச்சு ஒரு படம் ஒன்று அமைச்சு கட்டுமணிக்கு தரேன். தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கோ. தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன். நல்ல வருமானத்தை கொடுத்து கணவன் மணியும் ஒன்றுபடுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டமும் சரி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நல்லபடியா மன நிம்மதியை கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி காப்பாற்றும். கனியடியா சாமி 7 மாதம் வர சொல்லி போய் போன மாதம் வர முடியல. நான் தான் சரி பண்ணுறேங்கிறோம்ல. இந்த உட்காரியா எந்த கால ஒருத்தர் மேலே நல்லா ஏற்று.
சரி. ஏது தொடாதியா அவரே வந்துட்டோம் தொடாத என்னடு போ அதான் காலம் வந்துட எதியா எதியா இது கீழே வை எப்படி இருக்குதா நல்லா இருக்குதா இன்னொரு ரவுண்டு சுற்றுதான் ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமணிக்கும் உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் தாமதம் ஆகிடுது. எந்த தாமதமாக இருந்தாலும் அந்த அச்சாரம் நான் அமைச்சுக்கிறேன், விளக்கம் கேட்டுக்கோ, நல்லபடியாக தொழில் அமைச்சிடுறேன். இன்னைக்கு கணவன் மணி அப்படின்னு பார்த்தாலும் திருவனை சதுப்பு சங்கடம். அதனால் நம்ம மனம் உடைச்சல். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த மனம் உடைச்சல் போய்க்கிடணும். குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வச்சிடணும். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எல்லாம் ஒன்றாக இருக்கணும். எந்த கர்மவினையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உட்டார் உறவினர் கர்மவினையாக இருந்தாலும் அதை போய்க்கு நல் வழியை காட்டி என் குடும்பத்துக்கோ அப்படின்னு பார்த்தாலும் நல்லா முன்னேற்றத்தை கொடுத்து கருப்பசாமி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு பார்த்தாலும் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் தடைப்பட்டு போயிட்டு இருக்குது. எந்த ஒரு தடையாக இருந்தாலும் நான் அதை கருத்துறேன். கருப்புராயன் உனக்கு துணையாக இருந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து பேரும் புகழும் வர அளவுக்கு இந்த மாலை வர கருப்பசாமி காப்பாற்றுறேன்.